எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வகுப்பு வந்து அலகு 3 நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள். இது எந்த ஸ்டாண்டர்டு கீழே வரும்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவத்துக்கு கீழே வரும். நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள். சரிங்களா? முதல்ல பருப்பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்ல வராங்கன்னா, அணுக்களால் ஆனது, சிறு சில அணுக்களால் ஆனது தான் வந்து பருப்பொருட்கள்ன்றாங்க. பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பருப்பொருட்கள் திண்மம், நீர்மம், வாயு எல்லாத்துலேயுமே வந்து பருப்பொருட்கள் இருக்கும். எல்லாமே ஏன்னா வந்து அணுக்களால் ஆனது தானே வந்து எல்லா பார்ட்டிகல்ஸுமே. அதான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. பருப்பொருட்களும் அணுக்களால் ஆனதாகும். அணுக்கள் பருப்பொருளின் மிக சிறிய துகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அணுக்கள் என்னது? மிக பருப்பொருளில் இருக்கக்கூடிய சின்ன துகள் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அணுக்களால் ஆனது தான் வந்து பருப்பொருட்கள். அணுக்களை வந்து நம்ம கண்களால் வெறும் நம்மளோட கண்கள் மற்றும் உருப்பெருக்கியால் கூட பார்க்க முடியாதான். அப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இந்த மின்சாரத்தின் மூலம் இயங்கக்கூடிய எலக்ட்ரான் நுட்ப உருப்பெருக்கி, அதாவது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு, அதன் மூலிமா அப்படி மற்றும் ஊடுபுலை நுட்ப எலக்ட்ரான் கருவி, இந்த ரெண்டு மூலியமாகவும் நம்ம வந்து பருப்பொருட்களை பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. பருப்பொருட்கள் இருக்கிற அணுவை பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த அணுக்களின் அமைப்பை கண்டறிய அறிவிய தொழில்நுட்பம் எனது மின்சாரத்தின் மூலம் இயங்கும் எலக்ட்ரான் நுட்ப உருப்பெருக்கி, ஊடுபுலை நுட்ப எலக்ட்ரான் கருவி. இங்கிலீஷில் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அதுக்கப்புறம் டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். சரி, இது நமக்கு தெரிஞ்சு பருப்பொருட்களை வந்து திண்ம, திரவ, வாயு என்னென்ன 3 நிலைகளில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. திண்ம, திரவ, வாயுன்று. இது போக வந்து 2 நிலை இருக்கான். என்ன நிலைனா, ஒன்று பிளாஸ்மாவும், இன்னொன்று வந்து போஸ்-ஐன்ஸ்டீன் சுருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாஸ்மா நிலைனா என்னன்னு சொல்ல வராங்கன்னா, பிளாஸ்மா நிலைன்றது வந்து நம்ம அண்டத்துக்கு வெளியே, அதாவது நம்ம பூமிக்கு வெளியே அண்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் காணப்படக்கூடிய சூரியனும் நட்சத்திரம் சேர்ந்த மண்டலம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கலப்பு, அதுதான் வந்து பிளாஸ்மா நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக இந்த போஸ்-ஐன்ஸ்டீன் சுருக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் ஒரு வாயு நிலையாம். சரிங்களா? ஒரு ஏர் பார்ட்டிகல்ஸு எதுலவா தட்பவெப்ப நிலை, குறைவான தட்பவெப்ப நிலை, அதுபோல் குளிர்ந்த பிரதேசம், குளிர்வாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை வந்து போஸ்-ஐன்ஸ்டீன் சுருக்கம்னு சொல்கிறாங்க. இது வந்து 1925 கண்டுபிடிச்சி 1995 உறுதி செஞ்சு இதை வந்து கடுங்குளிர் முறையில் இயந்திரங்களில் பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? சரி. ஸோ வந்து அதுக்கப்புறம் பருப்பொருட்களின் இயற்பியல் தன்மை. நிறையுள்ள மற்றும் இடத்தை அடைத்து கொள்ளும் பருப்பொருளே நிறையுள்ள மற்றும் இடத்தை அடைத்துக்கொள்பவை பருப்பொருள். அதாவது இப்போது நம்ம ஏற்கனவே தெரியும் பருப்பொருட்கள்லாம் என்னென்னா, இப்போ ஒரு இருக்குன்னா, இப்போ ஒரு பருப்பொருள்னால் ஒரு சாலிட் எடுத்துக்கோங்க. இந்த சாலிட் எடுத்துக்கோங்க, இது ஒரு கல் எடுத்துக்கோங்க. இந்த கல் தான் ஒரு பருப்பொருள். இதுக்குள்ளே நிறைய போட்ட அணுக்கள் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த நிறை இருக்குல்ல, அது இதுக்குன்னு ஒரு நிறை இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்தை அடைச்சிக்கக்கூடிய நிறையுள்ள பொருளை தான் வந்து பருப்பொருள்ன்றாங்க. பருப்பொருட்களை பற்றி 2 பேர் வந்து ஒரே மாதிரியான கருத்து சொல்லியிருப்பாங்க. அது இந்தியாவை சேர்ந்த கனடான்றவரும், அதுக்கப்புறம் வந்து கிரேக்கத்தை சேர்ந்த டெமோக்ரட்டிஸும் ஒரே மாதிரி விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. ஒரே மாதிரி ஒத்த கருத்தை கூற்றாளர் கேட்கலாம். ஒத்த கருத்தை, அதாவது பருப்பொருளை பற்றிய ஒத்த கருத்துக்களை கூறிய இருவர் யாருன்னா, கனடா டெமோக்ரட்டிஸ். அவர் கனடா வந்து இந்தியாவை சேர்ந்தவர். டெமோக்ரட்டிஸ் வந்து கிரேக்கத்தை சேர்ந்தது. ஏற்கனவே பார்த்தா பருப்பொருட்கள் துகள் வந்து மிக சிறியவையாக இருக்கும். அதான் வந்து சக்தி வாய்ந்ததாகவும் நுண்ணுயிர்கள் கூட பார்க்க முடியாதவையாகும். அதுக்காக தான் வந்து நம்ம 2 மேலே பார்த்தோம். 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம்னு சொல்லி. ஒரு துளி நீரில் வந்து ஏறக்குறைய வந்து 10⁻21 நீர் துகள்கள் அடங்கியிருக்குமா. சரிங்களா? பேனாவில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கும் அதிகமான மூலக்கூறுகள் இருக்குமா. சரிங்களா? இதில் வந்து துகள்கள், நீர் துகள்கள், இதில் வந்து மூலக்கூறுகள். சரிங்களா? இந்த வார்த்தைகள் தான் வந்து ரொம்ப முக்கியம். சரி, பருப்பொருட்களின் சிறப்பு பண்புகள் என்ன சொல்கிறாங்க? பருப்பொருளின் துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி உள்ளது. இது வெவ்வேறு பருப்பொருளுக்கு வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதாவது திடப்பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திடப்பொருளில் வந்து இடைவெளிகள் இருக்காது. சரிங்களா?
அதே திரவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இடைவெளிகள் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி வந்து திடத்தோட திரவத்தில் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து திரவத்தோட வாயுவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து தேக்கரண்டி சர்க்கரை குழவின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா. அதாவது இப்போ தண்ணி இருக்குது, ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து நம்ம வந்து சர்க்கரை இருக்குது பார்த்திங்களா. சர்க்கரையை வந்து உள்ள கலக்கி உள்ளே போட்டு கலக்கும்போது என்ன ஆகுது, சர்க்கரை கரைஞ்சி போயிடுது. அதுக்கப்புறம் தண்ணியோட சுவை என்ன ஆகுது, இனிப்பாகுது பார்த்திங்களா. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நீரில் உள்ள அந்த மூலக்கூறுகளுக்கு இடையே வந்து கேப்ஸ் நிறைய இருக்கப்போ அந்த கேப்ஸை வந்து சர்க்கரையானது ஃபில் பண்ணி அது வந்து ஒரே மூலக்கூறுவாக வந்து மாறிக்கிறது. அதனால தான் நமக்கு இனிப்பு சுவையாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பருப்பொருட்களின் துகளுக்கு இடையே ஈர்ப்பு விசைக்கு, அந்த ஈர்ப்பு விசையினால தான் வந்து தண்ணீரில் வந்து சர்க்கரையானது ஒன்றாகிறது அப்படின்றது ஸ்டேட்மெண்ட்டு. சரி, ரைட். இயற்பியல் நிலை அடிப்படையில் பொருட்களை திண்ம, திரவம், வாயு 3 விதமாக வந்து ஒரு இயற்பியல் நிலைகளை சொல்லுவாங்க. மொத்தம் வந்து 5 தெரியும் நமக்கு. வந்து 3 வந்து நார்மலாக நம்ம சொல்கிறது, அது போக 2 வந்து பிளாஸ்மாவும், 1 வந்து போஸ்-ஐன்ஸ்டீன் முறைன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். சரி, அதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாகவே கதை தான், நீங்கள் வேணால் ரீட் பண்ணிக்கோங்க. சரி, திரவத்தில் அணுக்களுக்கு இடையே இடைவெளி இருப்பதால் பொருட்களே உள்ள செல்ல அமைகிறது. அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த நீர் சக்கரை மேட்ரு தான். திரவத்தில் வந்து புவியீர்ப்பு விசை விளைவினால் அதிகம் ஈர்க்கப்படுகிறது. சரி, திரவத்தை சுற்றி புவியீர்ப்பு விசை செயல்படுவதால் அதன் மூலக்கூறுகள் எப்போதுமே இயங்க கொண்டு இருக்கவும். எப்போவுமே வந்து அது ஈர்ப்பு விசை இருக்கிறனால எந்த உள்ளே போட்டாலுமே கரைஞ்சி போயிடுது. என்ன ஈர்த்து அதை வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் அதெல்லாம் வந்து இன்விசிபிள் ஆயிரும். நீர் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தென்படும். இதுக்கப்புறம் வந்து விரவுதல்னா என்ன, படி வைத்தல் தான் என்ன, ஃபில்ட்ரேஷன்னா என்ன, சலடைனா என்ன, சூற்றுதல்னால் என்ன, இந்த மாதிரி இருக்கிற பேசிக்ஸ் திங்ஸ் தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, என்னென்ன வித்தியாசங்கள்ன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? திரவ துகள்களை விட வாயு துகள்கள் எளிதில் நகரும். ஏன்னா வந்து வாயு வந்து ஒரு இடத்துல இருக்காது, அப்படியே நம்ம ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். திரவத்தை வந்து கிளாஸில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ விரவுதல் என்பது கிடைக்கும் இடத்தை நிரப்ப பருவந்துகள்களின் தன்மையாகும். என்ன சொல்கிறாங்க, தண்ணிக்குள்ளே வந்து சீனிக்கு போடும்போது அது வந்து ரெண்டும் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிடுது அப்படின்ற மாதிரி. திண்மங்களில் உள்ள துகள்கள் நகர இயலா நிலையில் உள்ளது. திண்மம்னா என்னது, கல்லுக்குள்ளே ஆல்ரெடி வந்து ஒரு சாலிடான பார்ட்டிகல்ஸ் தான். அதை வந்து அதுக்குள்ளே ஏதாவது போட்டு கரைய வைக்க முடியாது. தண்ணிக்குள்ளே போட்டாலும் கரையாது. ஸோ அப்போ வந்து திண்மத்தில் உள்ள துகள்கள் வந்து நகர இயலாதவை. அதில் இருக்கிறது வந்து எப்போவுமே நகராமல் அப்படி இருக்கும். காற்றும் ஒரு பருப்பொருள் தான். சரிங்களா? காற்றும் ஒரு பருப்பொருள் தான். ஏன்னா காற்றில் வந்து ஏகப்பட்ட அணுக்கள் சேர்ந்தது. அதாவது இப்போ ஒரு காற்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன், இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் வந்து என்னது, காற்று. சரிங்களா? இது ஒரு திண்மம் திரவம் வாயு, அந்த 3 ஸ்டேட் உண்டு பார்த்தீங்களா. திண்மம்ன்றது ஐஸ் கட்டின்னு வச்சுக்கோங்க. ஐஸ் கட்டி என்ன ஆகும், லிக்யூட் ஆகும். லிக்யூட் என்ன ஆகும், அதுக்கப்புறம் ஹீட் பண்ணும்போது வேப்பர் ஆயிரும். ஸோ அப்போ வந்து ஒரு சைக்கிள் தானே. ஸோ நீரை நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து பெரிய கஷ்டமானது ஒன்றும் இல்லை. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திண்மம் திரவங்களை ஒப்பிடும்போது வாயுங்களில் அதிக அழுத்தம் உள்ளிடுமா. இது வந்து திண்மம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு கல் போட்டிங்க, கல்லை போட்டு அமுக்கும் போது என்ன ஆகும், அது இப்போ கம்ப்ரஸ் ஆகுமா, ஆகாது. இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றும் போது கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஓரளவுக்கு கம்ப்ரஸ் ஆகும். ஆனால் வந்து வாயு கம்ப்ரஸ் பண்ணும்போது நல்லா கம்ப்ரஸ் ஆயிரும், நல்லா வந்து அது அழுத்தத்துக்கு உட்படும் அப்படின்றத சொல்ல வராங்க. சரி, இது 3க்கு வந்து இந்த டேபிள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் நான் சொன்னது எல்லாமே வந்து இந்த ஒரு டேபிளில் கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், குறிப்பிட்ட வடிவம் சொல்லுங்க. திண்மத்துக்கு வந்து திண்மம்னா என்னது, சாலிடுனா கல் சொல்கிறாங்க. கல் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ஸு. இதை குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பலனுள்ள கொண்டளவு. ஆமாம், அதுக்கு ஒரு ஷேப்ஸ் இருக்கும். ஆனால் திரவத்துக்கு வந்து ஷேப்ஸ் கிடையாது. ஆனால் வந்து எந்த கொள்கலனில் எந்த கிளாஸ்லேயோ எந்த பாத்திரத்துலையோ ஊற்றும் போது என்னாகும், அதோட ஷேப்ஸுக்கு அது மாறிடும். வாயு நிலைக்கு வந்து குறிப்பிட்ட வடிவமோ பருமனோ எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ இது வந்து அழுத்தத்துக்கு உட்படாது. கல்லை அமுக்க முடியாது. சிறிதளவு அழுத்தத்துக்கு உட்படும். நீரை வந்து கொஞ்சம் அளவு கம்ப்ரஸ் பண்ணலாம். இதை ஏரை வந்து நமக்கு கம்ப்ரஸ் பண்ண போய் தான் நமக்கு வந்து நம்ம சிலிண்டரில் கேஸ் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுக்காங்க பார்த்தீங்களா. எல்லாமே கம்ப்ரஸ் பண்ணனால தான் நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியுது. சரி, துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிகவும் குறைவு. அதுக்கு இடையே உள்ள துகள்களோட இடைவெளி நான் சொன்ன மாதிரி அணுக்கள் ஒவ்வொன்றும் சேர்ந்து தான் வந்து பருப்பொருட்கள். அந்த அணுக்களுக்கு உண்டான இடைவெளி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது என்னாகும், நீரில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து மிக அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதில் வாயுவில். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் வந்து துகள்களை ஒன்றை ஒன்று அதிக அளவில் ஈர்க்கிறது. ஈர்க்க போய் தான் நல்ல பாண்டிங் ஆகிருக்கு.
திரவத்தில் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை திண்ம பொருளை விட குறைவு. கம்பேரிட்டிவ்லி திண்மத்தோட திரவம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வாயுவில் பார்த்திங்கன்னா வாயுவில் உள்ள துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை மிகவும் குறைவு. ஸோ அதனால தான் வந்து ஏர் வந்து அப்படியே ஈஸியாக வந்து ஃப்ளோட் ஆகி எல்லா பக்கமும் ட்ராவல் ஆகுது. லாஸ்ட் என்னது, திண்மத்தின் துகள்கள் எளிதில் நகராது, திரவத்தின் துகள்கள் எளிதில் நகரும், வாயுக்களின் துகள்கள் தொடர்ந்து அங்கும் இங்கும் இயங்கும். இந்த ஒரு டேபிளில் வந்து நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. பருப்பொருளில் 2 வகையாக பிரிக்காங்க. ஒன்று தூய பொருள், இன்னொன்று கலவைன்றாங்க. தூய பொருளில் தனிமமும் சேர்மமும் சொல்கிறாங்க. தனிமம்னா என்ன? தனிமம் ஒத்த பொருள். அதாவது தூய்மை பொருளை நம்ம என்ன சொல்லுவோம் நார்மலாக இப்போ புக்கில் அதான் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா தூய பொருள்னால் நம்ம மாதிரி மக்கள் என்ன மீன் பண்ணுவோம், அது வந்து சுத்தமான எந்த கலப்படமும் இல்லாத இதை வந்து தூய பொருள்னு சொல்லுவோம். ஆனால் சயின்ஸ் பேஸ் பண்ணி தூய பொருள்னால் வந்து ஒத்த தனிமத்தை கொண்டது. ஒத்த தனிமம் ஒரே மாதிரி தனிமமாக இருந்துச்சுன்னா அது வந்து தூய பொருள்ன்றாங்க. அந்த மொத்த தனிமம் நம்ம நிறைய தனிமங்கள் சேர்ந்தது தான் வந்து ஒரு சேர்மம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கலவை ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை. ஒரே மாதிரி நேச்சருக்கு உண்டான கலவைகளை வந்து சேர்க்கும்போது ஒருபடித்தான கலவை. இது பலபடித்தான கலவைனா வந்து இப்போ ஒரு சோடாவை எடுத்துக்கோங்க. சோடாவில் நீர் இருக்கும். சோடாவில் என்ன இருக்கும்? நீர் இருக்கும். அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், உப்பு இருக்கும், சீனி இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்தது தான் பலபடித்தான கலவை. இதுதான் கீழே கொடுத்துருப்பாங்க. ஒரு தனிமம்னா என்னென்னா ஒரு அணுக்களால் ஆனது, சில அணுக்களால் ஆனது தனிமம். சரிங்களா? ஒன்று. அதுக்கப்புறம் வந்து அணுக்கள்லேயே வந்து 2 அதுக்கு மேற்பட்ட அணுக்களோட சேர்க்க தான் வந்து மூலக்கூறுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி தனிமம், பல்வேறு வகையான தனிமங்கள் இருக்குது பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தனிமம்ஸு. அந்த தனிமங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சேர்மம். ஓகே, சரி. தங்கம் ஒரு தூய்மையான கேரட் அப்படின்றாங்க. தங்கம் ஒரு தூய்மையான கேரட் என்ற அழகால் குறிப்பிடப்படுகிறது. தங்கத்தை வந்து எத்தனை கேரக்டர் இருந்தால் அதோட தூய நிலைன்னு சொல்கிறாங்க? 24 கேரட் தங்கம் தான் வந்து தூய நிலையில் உள்ள தங்கமாக கருதப்படுகிறது. ஓகேங்களா? 24 கேரக்டர். சரிங்களா? இப்போ கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா 9 கேரட்டில் வந்து ஒரு கோல்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இதுதான் எக்கனாமிக்னால தான் பொருளாதாரத்தில் வந்து எல்லோரும் தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படுறோம் பார்த்திங்களா. அதனால் வந்து கவர்மெண்ட்டே இப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்கு. சரி, ரைட்டு. காற்று ஒரு கலவையாகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காற்று பார்த்திங்கன்னா காற்றில் என்னெல்லாம் இருக்கும்? ஆக்சிஜன் இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, மந்த வாயுக்கள், இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் வந்து காற்று. அதே மாதிரி ஒரு பாலும் ஒரு கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அதில் நீர் இருக்குமா, புரதம் இருக்கும், கொழுப்பு இருக்கும், மற்றும் பல பொருட்கள், விட்டமின் சம்திங் அதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் சேர்ந்ததுனால தான் பாலும் ஒரு கலவை. இதுதான் இந்த சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சார்ட்டு தான் கீழே கொடுத்துருப்பாங்க, பக்கம் பக்கமாக எழுதியிருப்பாங்க. சரிங்களா? தூய பொருட்கள், பருப்பொருட்கள் என்ன, கலவைகள்லாம் என்ன. சரிங்களா? இதை ஒரு பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது இதில் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், சரி நம்ம கீழே போய் பார்ப்போம். கலவை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையான துகள்களை, புரியுதுங்களா? ஒரே தன்மையான துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருளாகும். சரிங்களா? ஒரே தன்மையான தூய்மையற்ற பொருள் தான் வந்து கலவைன்னு சொல்கிறாங்க. கலவையின் பகுதி பொருட்கள் எந்த விதத்திலும் கலக்கப்பட்டிருக்கலாமா? ஆமாம். இப்போது சோடா பாட்டில் எடுத்துக்கிறோம், அதில் வந்து சீனி வேணும்னா கூட போட்டுக்கிறோம், உப்பு கம்மியாக போட்டுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து தண்ணி கூட ஊற்றிக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு, அது நம்ம இஷ்டம் தானே. ஸோ அது மாதிரி வந்து அது வந்து வெவ்வேறு கைண்ட் ஆஃப் ரேஷியோஸ் தான் இருக்குன்றாங்க. தேசியோனா விகிதம்ஸில். சரி, தனிமங்களின் வேதியியல் அடிப்படையான சேர்க்கையை உருவானது சேர்மம் என்று அழைக்கப்படுகிறது. கலவைகள் உருவாவது என்பது பின்வரும் இயற்கையில் முறைன்னு சொல்கிறாங்க. தனிமங்களை இணைத்தல், ஒரே கைண்ட் ஆஃப் அதாவது வெவ்வேறு கைண்ட் ஆஃப் தனிமத்தை வந்து இணைச்சி தான் தங்கம் கிடைக்கும். தாமிரம், தங்கம், காட்மியம் போன்ற கலவையினால் உருவானது தான் வந்து தங்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேர்மங்கும்போது கார்பன் டை ஆக்சைடு, நீர், ஆக்சைடு இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் வந்து சேர்மம். சரிங்களா?
இது எல்லாமே ஒரே கைண்ட் ஆஃப் தனிமம். தனிமம்னு என்ன சொல்கிறாங்க, இது எல்லாமே வந்து தாமிரம், சாலிட் பாட்டில், தங்கம், சரிங்களா, இதெல்லாம் சேர்ந்து தான் அது. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட். நீர்ன்றது வந்து திரவமாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு வாயு, நிறமூட்டி லிக்விட் சொல்லலாம், இனிப்பு இதெல்லாமே வந்து ஒரு சாலிடாக இருந்து கரைஞ்சக்கூடியது. ஸோ இதனால் வந்து இதெல்லாம் சேர்ந்தது ஒரு சேர்மம். ஒரே மாதிரி தனிமம்னா வந்து அது ஒரு ஸ்டீல்னால் ஸ்டீலு, அலுமினியம், இது எல்லாமே ஒரே மாதிரி பொருள் தானே. அதோட தன்மைகள் வெவ்வேறு இருக்கும், ஆனால் வந்து பொருள் ஒரே மாதிரி பொருள், அதெல்லாம் தண்ணி சொல்கிறாங்க. பொருட்களை பிரித்தெடுத்தல் எப்படி பிரிக்கிறாங்க இப்போது இதில் வந்து சரி இந்த ஆரம்பிச்சிச்சு. இப்போ தேநீர் இருக்குது. தேநீர் கரைசலில் வந்து மிக சிறிய துளை வழியாக வெளியேற்றும் இதுக்கு. ஸோ தேநீர் வந்து ஊற்றுறோம், அதை ஃபில்ட்ரு பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஃபில்ட்ரு பண்ணுறத வந்து வடிகட்டுதல். தேநீரை வந்து வடிகட்டுதல், ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறது வந்து வடிகட்டுதல்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரு மாவு இருக்குது, மாவை வந்து சலிக்கிறத வந்து சல்லடைன்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் வர ஒரே நிமிஷம். சரி, அதே மாதிரி வந்து இது இந்த டிவினோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா துணி துவைக்கும் இயந்திரம் தத்துவம் சரிங்களா. மைய விலக்கு விசை, அதாவது என்ன மாதிரினா இப்போ இதை எடுத்துக்கோங்க, வாஷிங் மிஷின் எடுத்துக்கோங்க. வாஷிங் மிஷினில் நம்ம துணியெல்லாம் போட்டு ட்ரையர் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ட்ரையர்னால் என்னென்னா அந்த அதில் இருக்கிற தண்ணிகள் எல்லாத்தையுமே வந்து துணி துவைச்ச பிறகு அதை அப்படியே எடுத்து காய போடுற மாதிரி, அதாவது இதெல்லாம் உதறி கூட போட்டுக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு அதில் நீரே இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை பண்ணி கொடுத்துரும். அதான் ட்ரையர்னு சொல்லுவாங்க. அது எப்படி இயங்குதுன்னா அது சுழற்றும். அது அப்படி என்னென்னா அது உள்ளே வந்து சுற்றும் போது அதில் இருக்க தண்ணி என்னாகும், அந்த பொருள் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது தண்ணி அதை விட்டு வெளியேறும். அதுதான் வந்து மையத்தை விட்டு விலகி செல்வது சரிங்களா. இது வந்து மைய விலகு விசை. அப்போது வந்து இது கேள்வி தான், இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. என்னது மைய விலக்கு விசை செயல்படக்கூடிய எடுத்துக்காட்டு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான உதாரணம் வந்து வாஷிங் மிஷின் தான். அதுக்கப்புறம் வந்து இது கேள்வி, மிக சிறிய அளவிலான கரையாத திடப்பொருட்களை திரவத்திலிருந்து பிரித்தெடுக்க டேஸ் என்ற முறையை கையாளலாம். கடைதல் சரிங்களா. மிக சிறிய அளவிலான கரையாத திடப்பொருட்களை திரவத்திலேருந்து பிரித்தெடுக்க. ஏதோ தயிர்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறதுன்றாங்க. தயிர் இருக்குது, தயிர்லேருந்து எடுக்கக்கூடிய வெண்ணெய் என்ன ஆகும், கட்டியாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா. தயிர் ஆனால் தனியாக தான் இருக்கும், ஆனால் வந்து வெண்ணெய் வந்து நல்லா கட்டியாக இருக்கும், சாலிடாக இருக்கும். அதை நம்ம உருக்கி தானே நெய்யாக எடுத்துப்போம். ஸோ அது வந்து இந்த மாதிரி வந்து கரையாத திடப்பொருளை வந்து திரவத்திலேருந்து பிரித்தெடுக்கிறதுக்கு வந்து என்ன பேர்னா கடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தண்டுகளை கடினமான பரப்பில் அடிக்கும்போது என்ன கிடைக்கி, கதிரடித்தல். ஸோ அதில் உள்ள லேசான அந்த நெல் வந்து அதை விட்டு விலகி ஓடிடுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கதிரெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தூற்றல் இது வந்துன்னா அரிசி எடுத்துப்பாங்க, அரிசியாக அந்த நெல் உமி எல்லாம் சேர்ந்துருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா தலைக்கு மேலே தூக்கிக்கிட்டு அப்படியே லைட்டாக சல்லிடுவாங்க. அப்போ மேலேருந்து கீழே விழும்போது என்ன ஆகும்னா அந்த உமி எல்லாம் காற்றுல கொண்டு போயிடும். அப்போ அரிசி மட்டும் கீழே விழும். இதை தான் வந்து இந்த பார்த்தீங்களா கீழே ஃபிகரில் கொடுத்துருப்பாங்கல்ல, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதெல்லாம் வந்து இந்த உண்டான டிஃப்ரென்ஸை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இதை சூற்றுதல்னு சொல்கிறாங்க. கைகளை பிக் பண்ணி எடுக்கிறது, அதாவது நல்ல பழம் கெட்ட பழம் எதுவோ நல்லா கையிலேருந்து பிக் பண்ணி எடுக்கிறத வந்து கையால் பிரித்தெடுத்தல்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காந்த பிரிப்பு முறை. இப்போ பிளாஸ்டிக்ஸ் இருக்கும், அதில் மெட்டல்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் இப்போ மெட்டலை மட்டும் தனியாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறோம், இந்த காந்தத்தை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து காந்தத்தை ஈர்த்துக்கிட்டு மிச்சது எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஒமிட் பண்ணிடுவோம். தெளிய வைத்து இருத்தல்னால் இப்போ வந்து உமியும் இருக்கும், நெல்லும் இருக்குது. இப்போ வந்து நெல்லை மட்டும் தனியாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தண்ணிக்குள்ளே போட்டால் என்ன ஆகும், வெயிட்டாக இருக்கிற நெல்லு கீழே போயிடும். ஆனால் உமி என்ன ஆகும், தண்ணி மேலேயும். அப்போ அந்த ஃபில்ட்ரு பண்ணி அரிசி எடுத்துக்கலாம். அது வந்து தெளிய வைத்து ஈர்த்தல். இதே வந்து இன்னொரு தெளிய வைத்து ஈர்த்தல் என்னென்னா, இப்போது வண்டல் மண் இருக்குது, அதாவது அழுக்கு தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணியில் வந்து மண் கலந்த தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவோம், தண்ணியை வந்து அது மொத்தத்தையும் வந்து ஒரு குடுவையில் ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு சில நிமிடங்களோ சில ஹவர்ஸோ வந்து வெயிட் பண்ணும்போது என்ன ஆகும், மண் ஃபுல்லாகவே கீழே போயிடும். என்ன ஆகும், கீழே படிஞ்சிடும். மிச்சம் இருக்க தண்ணி மட்டும் திக்லெஸ்ட் வாட்டர் கிடச்சிடும் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து அப்போது வந்து நமக்கு தண்ணி தேவைன்னா தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நீர்த்து எடுத்துட்டோம்னா அதுதான் வந்து படிய வச்சு எடுக்கிறது. அது கரையாத மண், தெளிந்த நீர் மற்றும் தெளிந்த நீர் சரிங்களா. தெளிந்த நீர், கரையாத மாசுகள் இது கீழே வந்துடும். இது தெளிந்த நீர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு இடத்துல ஃபில்ட்ரு ஊற்றிட்டிங்கன்னா அதை பயன்படுத்திக்கலாம். சரி, நெக்ஸ்ட் என்ன, வடிகட்டுதல்.
ஒரு கலவையில் உள்ள களிமண் போன்ற கரையாத பொருட்களை வடிதாளை பயன்படுத்தி பிரித்தெடுக்கும் முறைக்கு வடிதல். அதாவது என்னதுக்கு களிமண் மணல் இருக்குது, ஒரு கலவையில் உள்ள களிமண்ணை வந்து மணல் போன்ற கரையாத பொருட்களை வடிதலை, அதே தான் ஃபில்ட்ரேஷன் தான். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் இருக்குது, ஒரு பாத்திரத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, அதுக்கு மேலே ஒரு பேப்பர் வச்சுக்கிறாங்க. தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும், தண்ணி ஃபுல்லாக கீழே போயிடும். எவ்வளோ ஏதாவது தண்ணி மாதிரி இருக்குது, தண்ணி எவ்வளோ தண்ணி கீழே போக முடியுமோ போய்க்கும், மேலே இருக்க மண் மட்டும் மேலேயே தங்கிடும் பார்த்தீங்களா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. உணவு கலப்படம். சரி, ரைட். டூ யூ நோ என்னது, இப்போ நான் வீட்டில் வந்து ஃபில்டர் தண்ணிலாம் குடிக்கும் பார்த்தீங்களா, அதோட அந்த முறைக்கு என்ன பேர்னா வந்து எதிர் சவுடு பரவல் அப்படின்ற முறை மூலமாக தான் நடக்குது. அதை வந்து R1 சொல்லுவாங்க ஷார்ட்டாக. R0 என்னது, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். என்னது, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதுவும் முக்கிய சொற்கள் இது ஒன்றும் இல்லை. பருப்புகள், துகள்கள், என்னென்ன கைண்ட் ஆஃப் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் அந்த சொற்கள்லாம் தொகுத்து ஒரு இடத்துல போட்டிருக்காங்க. சரி ரைட். ஒரு வழியாக நம்ம அந்த இறுதிக்கு வந்துட்டோம். சரிங்களா. சரி, இந்த பாடத்தில் நடத்துனது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். சரிங்களா. நன்றி.